பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம், பிலிப்பியர் 3வது அதிகாரத்தின் 12, 13, 14 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று பேசும்படி ஆவியானவர் திட்டவும் தெளிவுமாய் கடந்த நாளிலே இருதயத்திலே வைத்த வார்த்தை, கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ இயேசுவினாலே பிடிக்கப்பட்டவள் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவர் நம்மை முன்னமே தெரிந்து கொண்டு, அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்து நம்மை மீட்கும் பொருளாக தம் ஜீவனையே தந்து வேற யாரையும் அந்த கூடவே நிக்க விடல. எவ்வளவு நல்ல ஆண்டவர்! எல்லாத்திலையும் 12 சீஷர்களை கூட நிக்க விட்டார். ஆனா எனக்காக ஜீவனை தர்ற காரியத்தில் அவர் மட்டும்தான் நிற்கிறார். அவருக்கு மட்டும்தான் நிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தம் ஜீவனையை கிரயமாக தந்து ஆமென். அதாவது எவ்வளவு யோசித்தாலும் வர்ணிக்கவோ இவ்வளவு தான் எழுதி முடிக்கவோ முடியாத அன்பு. யாருடைய அன்பு தெரியுமா? இயேசுவின் அன்பு. அதுவும் அந்த அன்பை சிலுவையில காட்டியிருப்பாரு பாருங்க. ஆமென். இயேசு அன்பு ஸ்டார்டிங்ல இருந்தே காட்டியிருப்பாரு. ஆமென். ஆனா அதை சிலுவையில காட்டியிருப்பார் பாருங்க. அதை வர்ணிக்கவே முடியாது. அவர் சிந்துற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலையும் ஆமென் ஃபுல்லாவே நிறைந்திருப்பது என்ன தெரியுமா? அன்பு. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அந்த அன்பின் நிமித்தமாய் அவர் தம்மையே கிரயமாக கொடுத்தார். கிரயத்துக்கு நம்மை கொண்டிருக்கிறார். நாம் அவரால் பிடிக்கப்பட்டவர்கள். அந்த அன்பின் கயிற்றாலே கட்டி இழுத்தார். அன்பின் வலையை விரித்ததிலே அகப்பட்டவர்கள் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படி இயேசுவால் பிடிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ரட்சிக்கப்பட்ட கூட்டம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இது ஊழியம் செய்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு மட்டுமல்ல, தேவனை ஆராதிக்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. இதை பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், பரம அழைப்பு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பரம அழைப்பு. ஆமென். லக்கை அடைய, இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லும் போது ஒரு காரியம் இங்கு தெளிவாக இருக்கிறது. நம்முடைய அழைப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அல்ல. ஆமென். அந்த மகிமையில போய் சேரும் வரைக்கும் நம்முடைய அழைப்பு தொடருகிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மகிமையில போய் சேர்றது வரைக்கும் ரட்சிக்கப்பட்டாச்சு, சபையில சேர்ந்தாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, அதோட முடிஞ்சுதா? இல்ல, மகிமையில சேர்றது வரைக்கும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று என்று சொல்லாமல் அதை அடைய. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படிக்கு. அப்ப கடைசி வரை ஒருவன் அழைப்பிலே நிலைத்திருப்பான் என்றால் அவனே பந்தய பொருளை, அந்த ஜீவ கிரீடத்தை, அந்த மேன்மையான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிறவனாய் இருக்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை எச்சரிக்கையாய் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், இங்க பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லுவார்.
ஏன் அந்த அநேகர் சிலர் என்று சொல்ல காரணம் என்ன? அழைக்கப்பட்டவர்களை அழைச்சி ஏமாற்றுவார் ஆண்டவர்? இல்ல, அழைக்கப்பட்டவர்கள் ஏமாற்றுவார்கள். எப்படி ஏமாற்றுவார்கள்னா, அழைப்புல நிக்க மாட்டாங்க. அழைப்புல நிக்க மாட்டாங்க, கடைசி வரை நிக்கணும். ஒவ்வொரு மேலும் எவர்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நோக்கம் அறிந்து செயல்படணும். நான் இயேசுவினாலே பிடிக்கப்பட்டவர். ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்க, இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் கை தட்டி பாடலாமா இந்த கோரஸ? இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தமில்லை. ஆமென். இப்பூவி சொந்த சொல்லுங்க, எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு. ஆமென். ஒரு சில காரியங்களை ஆமென் வேகமாய் சொல்லி ஆமென் ஒரு அர்ப்பணிப்போடு இந்த ஆராதனையை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அப்ப நோக்கம் அறிந்து செயல்பட வேண்டுமானால் முதலாவது தேவ சித்தம், தேவன் என்மேல் வைத்திருக்கிற நோக்கம் இன்னது என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தம் இன்னது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பெரியவர்கள் இருக்கிறீங்க, வாலிபர்கள் இருக்கிறீங்க, முதியவர்கள் இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க. அதாவது நான் அறிந்து கொள்ள வேண்டிய 2 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. ரொம்ப நம்ம லைஃப்ல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய 2 முக்கியமான, வேற எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, 2 முக்கியம். அது 2ஐயும் பவுல் ஒரே டைம்ல ஆண்டவர்கிட்ட கேட்டுருவார். முதல் காரியம் என்னன்னா, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்பார். ஆண்டவரே கர்த்தர் யார் என்கிற அறிவில வளரணும். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு என்ன தெரியும் பாரு. ஆமென். யாருன்னு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2வது ஒரு காரியம் என்ன அறிந்திருக்கணும் தெரியுமா? நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன், இது உண்மையிலே உங்கள் ஜெபமா இருக்குமானால் இதுக்கு முன்னமே தேவ சித்தம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம், ஏன்னா இன்னைக்கு இந்த செய்தியை நம்ம கேட்கறதுனால. என்னை குறித்த தேவ சித்தம் பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர் 1:12 அதை வாசிக்கலாம். கலாத்தியர் 1:12 நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால். அப்போ இது ஒரு மனுஷன் மூலமா நமக்கு கிடைக்காது. அடுத்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ என்னை குறித்த சித்தம் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? இயேசுட்ட இருக்கு. அவர் அதை எனக்கு என்ன செய்ய விரும்புகிறார்? வெளிப்படுத்த விரும்புகிறார். எப்படி வெளிப்படுத்தினார்? அவர் சொல்றாரு, நான் முன்னாடி ரொம்ப மோசமா இருந்தேன், நான் அப்படி இப்படி சபையை துன்பப்படுத்துறவனா இருந்தேன், யூத மார்க்கத்தின்படி ரொம்ப பக்தி வைராக்கியமா இருந்தேன். 15வது வசனத்தை வாசியுங்கள். அப்படி இருந்தோம். இதுதான் கிருபை. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன்னு கேட்டா என்னை சுத்தி இருக்கிறவங்க பெரிய புக்கே எழுதுவாங்க. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று நம்ம வீட்டுல கேட்டா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பெரிய புக்கே எழுதும். இவன் யார் தெரியுமா, இவன் அப்படி சொல்லும் போது நீங்க கேளுங்க. ஆமென். ஐயோ அங்க நான் போகல. ஏன்? அவங்களுக்கு என்ன பத்தி தெரியும். என்ன உங்களை பத்தி 4 பேர் சொல்லுவாங்க. 4 விதமா இல்ல, 40 விதமா சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லி முடிக்கும் போது நீங்க சொல்லுங்க, அப்படி இருந்தோம் நான் என் தாயின் வயிற்றோ இருந்தது முதல். Glory. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் யார் தெரியுமா, இவன் யார் தெரியுமா, இவனா இன்னைக்கு பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போறான், இவளை பத்தி உங்களுக்கு தெரியுமா, ரேஷன் கடையில் அவ போடுற சண்டை தண்ணி எப்படி, இவங்களை பத்தி தெரியாதா, அவங்கள பத்தி தெரியுமா, எப்படி எல்லாம் சொல்லும் போது
என்னை பத்தியா சொன்ன, உன்னை பத்தி நான் எடுத்துட்டு வரேன் அப்படி இல்லை சொல்லுங்க. அப்படி இருந்தோம், எதற்குமே உதவாத என்னை ஓ அப்படி இருந்தோம். அதான் பைபிள்ல சில இடத்துல ஆண்டவர் நிக்க வச்சிருவாருங்க. அவன் நிக்க வச்சிருவாரு. அப்படி இருந்தோம். இந்த கிருபையை ரொம்ப உணர்ந்தவனுக்கு தான் இப்படி எல்லாம் எழுத முடியும். கிருபையில கிருபையை டேஸ்ட் பண்றவங்க தான் இப்படி எல்லாம் எழுத முடியும். இங்க பாரு, நான் யாரு தெரியுமா, நான் வந்து டைரக்டாவே அங்க அப்படி இல்லை. நான் யார் தெரியுமா, சபைனால என்னால சபை அழதாங்க செய்யும். அப்படி இருந்தோம். தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல தான் தேவ பிள்ளைங்க கிருபையை கொண்டாடணும். நம்ம எல்லாம் ஞான் யோகியனல்ல இயேசுவே നിൻ സ്നേഹം പ്രാപിപ്പാൻ എങ്കിലും നീ സ്നേഹിച്ചു, എങ്കിലും നീ മാനിച്ചു. ഇത്ര നല്ല സ്നേഹമേ நந்தியோடு பாடுற கண்டிஷன் இல்ல, ஆனாலும் பாட்டு வருது. அன்பையும் கிருபையும் நினைச்சா நம்மளால பாடாம இருக்க முடியாது. அப்படி இருந்தும் வாசிங்க தொடர்ந்து. நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்து நம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அப்போ ஆண்டவர் இது ஏற்கனவே செட் பண்ணிட்டார். ஆமென். அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக, இது பவுல் மேல் இருக்கிற அழைப்பு, அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் நம்மேல் அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்த எப்படி இருக்கிறாரா? பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு இதுதான் கர்த்தர் தருகிற செய்தி. ஆண்டவரை ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, உன்னை குறித்த சித்தம் இன்னது என்பதை நான் உனக்கு சொல்றதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கிறேன், நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன். அப்படி அவர் பிரியமா இருந்த போது அடுத்த வார்த்தை உடனே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அவர் பிரியமா இருக்கிறார்னு தெரிஞ்ச உடனே நான் எடுக்கிற தீர்மானத்தை அவர் பார்க்கிறார். அவர் பிரியமா இருக்கிறாரா? இருக்கட்டும், நான் ஒரு 2 வாரம் கழித்து வருகிறேன். வந்தா அவர் இருக்க மாட்டார். இவர் பவுல் எடுக்கிற தீர்மானம் என்பது எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? உடனே. பவுல் வேலை வெட்டி இல்லாத ஆளு கிடையாது. சனகரிப் சங்கத்துல முக்கியமான நபர். அவருடைய ஒரு சிக்னேச்சர் பல காரியங்களுக்கு தேவையானது. ஒரு சைன் போதும். ஸ்தேவான் மேல அவ்வளவு பேர் கல்லெறிகிறதுக்கு யாருடைய சம்மதம் இருந்துச்சு தெரியுமா? பவுலுடைய. அப்போ ஒரு பர்சன், ஒரு மனுஷனுடைய ஒரு ஓகே, அவருடைய ஒரு ஓகே இல்ல எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. ஆனா என்னை குறித்த திட்டத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்துறதுக்கு பிரியமா இருக்கிற, அவருக்கு ரொம்ப பிடிக்குது, எனக்கு சொல்லணும்னு தெரிஞ்சதும் உடனே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல். மாம்சத்தோட ரத்தத்தோடும் யோசனை பண்ணுனா சனகரிப் சங்கத்துல போய் நின்றுக்கணும். நின்று என்ன சொல்லுவாங்க? இங்கே பாருங்க, இப்படி நான் போற வழியில கர்த்தர் என்னை சந்தித்தார், அவருக்கு ஏதோ என்னை குறித்த சித்தம் இருக்கிறது போல, அதனால நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரட்டுமா கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? இது ஒரு பெரிய தந்திரம். இருங்க பவுலே, இப்பதானே கண்ணு உங்களுக்கு கண்ணுல ஏதோ இருக்கு, உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இன்னைக்கு நிறைய பேர் மாம்சத்தோடு நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணி தேவ சித்தம் பக்கத்துல வர வந்துட்டு, அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிற அந்த நிலை வர வந்துட்டு அப்படியே பின்னாடி போயிடும். எத்தனை விதமான மாம்சீக ஆலோசனைகள் நம்மை தூரமாய் கொண்டு போயிருக்கிற தெரியுமா? நமக்காய் திறக்கப்பட வேண்டி இருந்த தேவ சித்தம், அவருடைய இருதயம் இதனால மீண்டும் அடைக்கப்பட்டிருக்கிறது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்பார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்போ சிலர் எரேமியான்னு சொல்றாங்க, சிலர் யோவான் ஸ்நானன் சொல்றாங்க, சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்றாங்கன்னு சொல்லும்போது இயேசு கேட்பார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்பொழுது பேதுரு சொல்லுவார், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அடுத்த வார்த்தை இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? இது உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை. இந்த பரலோக வெளிப்பாடு ஒருவனுக்குள்ளே உண்டாகணும்னா இந்த மாம்சீக எண்ணங்கள் அவனுக்குள்ளே அடிபடணும். இதுக்குதான் என்ன தேவை அப்படின்னா ஜெபமும் உபவாசமும். அப்போஸ்தலனாகிய பவுல் நேர தமஸ்குல போய் என்ன பண்றார் அப்படின்னா ஜெபிக்கிறார். 3 days ஃபாஸ்டிங் இருக்கிறார், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். ஏன்னா அவன் இதுவரை கற்று வந்தது, இதுவரை கற்றதும் இதுவரை பெற்றதுக்கும் நேர எதிரானதுதான் அவனை குறித்த தேவ சித்தம். அதாவது நம்ம ஒரு ட்ராக்லே ஓடி பழகிட்டு இருப்போம்னு வைங்களேன், அல்லது ஒரு வேலையிலே பழகிட்டு இருப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இப்போ இப்போ ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்கன்னு வைங்களேன், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஹோட்டலில் வேலை பார்த்த ஆளை கொண்டு போய் மெடிக்கல் ஸ்டோரில் விட்டா ஆமே எப்படி இருக்கும்? சார் இந்த மெடிசின் தாங்க, நான் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பரோட்டா சால்னா இப்படி விட்டா எப்படி இருக்கும்? பவுலை இப்போ அப்படிதான் விட்டுருக்காரு. பவுல் இதுவரை கையில் எடுத்த நிருபம் எல்லாமே சபையை இடிக்கிறது. ஆனா இப்ப அவனை கொண்டு விட்டு சபையை கட்டுறதுக்கு என்ன எழுதணும்? அப்படியே எதிரானது, அப்படி எதிரானது. எரேமியா வளர்ந்தது ஆசாரியன் வீட்டுல, பாஸ்டர் வீட்டுல. பாஸ்டர் பையனா வளர்றான் எரேமியா. அவனை கர்த்தர் தீர்க்கதரிசி அழைக்கிறார். இன்னைக்கு உள்ள காலம், அன்னைக்கு இது பலமுறை சொல்லி இருக்கிறேன், அன்னைக்கு தீர்க்க தரிசன ஊழியங்கிறது ஊழியத்துக்கும் ஆசாரிய ஊழியத்துக்கும் ஏணி வச்சா எட்டாத தூரம். அதனாலதான் எரேமியா சொல்றார், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு இதுக்கு சம்பந்தம். சின்ன பிள்ளைன்னா நான் பால் குடிச்சிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவரே, எனக்கு அந்த 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 லைனுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிறேன்டா, நான் இருக்கிறேன். தேவ சித்தம், அதாவது என் வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் இருக்கிறது என்றால் அதை நிறைவேறதுக்கும் கர்த்தர் என் கூட இருப்பார். சீஷர்கள்ட்ட என்ன சொல்வார்? நீங்க உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்கிற பிராமிஸ் என்ன தெரியுமா? நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்கள் அழைக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டேன்னு சொல்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தை நிச்சயமாக வைத்திருப்பார். அதை அறிந்து செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த வெளிப்பாடு நமக்கு வேணும். அந்த வெளிப்பாடு எப்படி கிடைக்கும்? மாம்சமும் இரத்தமும் கிடைக்காது. இப்போ பாருங்க, இயேசு கடல் மேல நடந்து வரும்போது சீஷர்கள் படகுல பயணிக்கும் போது கடல் கொந்தளிக்கிறது. இயேசு நடந்து வருகிறார், இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. அப்பொழுது இயேசு சொல்றார், நான் தான் அப்படிங்கிறார். உடனே பேதுரு கேட்கிறார், நீரே ஆனால் நானும் கடல் மேல் நடந்து உம்மிடத்தில் வர நீங்க எனக்கு சொல்லுங்க. இயேசு சொல்றார், வான்னு சொல்லும்போது பேதுரு மட்டும் படகுல இருக்கிறவங்க கிட்ட ஒரு டிஸ்கஷன் போயிருப்பார்னு வைங்களேன். படகுல யாரெல்லாம் இருக்கிறா? இவருடைய சகோதரன் இருக்கிறா. யாரு? அந்திரேயா. இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. யாரு? யோவான், யாக்கோபு. ஒருவேளை அவங்கள்ட்ட கேட்டிருந்தா, எப்படி பேதுருவே, கடலை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நீங்க போனா சொல்லியாச்சு, இனி நீங்க சிலர் நம்மளை அனுப்பி விடுறது இப்படிதான் அனுப்பி விடுவாங்க. ஒண்ணு போகணும்னு சொல்ல மாட்டாங்க, போவாதேன்னு சொல்ல மாட்டாங்க. இப்படிதான் ஒருத்தவங்க போனாங்க பார்த்துக்கோங்க. சில சின்ன தலைவலி தான் வந்துருக்கும், படுத்திருப்பாங்க. சில கிருபை பெற்றவங்க வருவாங்க, வந்து இப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு இருந்துச்சு தலைவலி வேற பிரச்சனை ஒன்றும் இல்லை, 3ஆவது நாள்ல இறந்துட்டாங்க. ஆனா உங்களுக்கு அப்படி ஆகும்னு சொல்லவே இல்லை. சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பபுள் கம் சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு ஏதோ பேசிட்டு ஏதோ பண்ணிட்டு அப்படி விழுங்கிட்டேன்.
விழுங்கினதும் என் ஃப்ரெண்டோட அண்ணன் பக்கத்தில் இருந்தார். அவர்கிட்ட, அண்ணன் நான் பல்கம் விழுங்கிட்டேன், ஒன்றும் செய்யாது, என்ன கூடி போனால் செத்து போவேன், இப்படியெல்லாம் இருப்பாங்க. ஒன்றும் செய்யாது, என்ன கூடி போனா அதுக்கு மேலே பெருசா ஒன்றுமே, அதுக்கு மேலே பெருசா இனி என்ன வந்து. பேதுரு அந்த இடத்துல ஏதாவது யோசனை பண்ணியிருந்தார்னா, கொஞ்சம் தாமதித்திருந்தா கூட, ஏன்னா அவருக்கு சந்தேகம் உள்ள கிடக்கு. அந்த சந்தேகம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவர் எங்க இறங்கிட்டார் தெரியுமா? கடல்ல இறங்கினார். கடல்ல இறங்குறதுக்கு முன்னாடி சந்தேகம் வந்திருந்துன்னு வைங்களேன், இறங்கி இருக்க மாட்டார். ஆமே, அவர் கடல்ல இறங்கி பாதி தூரம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஆளுக்கு டவுட்டே வருது. நம்ம எல்லாம் கொஞ்சம் லேட் பிக்கப்பு தான். ஆமே, சொன்னதும் கூடி சாடி வந்துடுவோம். வந்துட்டு ஐயோ வந்துட்டோமே. அதனாலதான் பேதுரு மெதுவா கேட்கிறார், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு வந்தாமே. திடீர்னு அந்த படகு நிறைய மீன். யோசிச்சிருப்பார், இதை யார் எடுத்திருப்பா? ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும், ஏன்னா வெறுமையான படகை விட்டுட்டு பேதுரு வரல, படகு நிறைய மீன். ஒரு படகு மட்டும் இல்ல, 2 படகு. அதை விட்டுட்டு வாங்குறாரு, விட்டுட்டு வந்துட்டார். திடீர்னு ஒரு யோசனை வந்து, யார் எடுத்திருப்பா? ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்தோம். சில தீர்மானம் எடுத்துட்டு திடீர்னு யோசிக்க தோணுதா? நம்ம எல்லாம் பேதுரு கூட்டம் தான். ஆனா யோசித்துதான் மூழ்கிறோம். அந்த இடத்துல பேதுரு யோசனை பண்ணல, மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணல, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி காலெடுத்து வைத்தான் பாருங்கள். அவனை மூழ்கினாலும் கர்த்தர் தூக்கி விடுவார். அவனை கர்த்தர் மூழ்க விடவே மாட்டார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நானும் ஜெபிக்கிறேன். அடுத்த கேள்வி, நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் இருந்து பார்த்தாச்சு, ஆனா கர்த்தர் இன்னும் எனக்கு ஒன்றும் வெளிப்படுத்தவில்லையே. ஆமே, கர்த்தர் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், கர்த்தர் வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். அப்படி ஜெபிக்கிறவங்கள யாருக்கு அவர் வெளிப்படுத்த சித்தமா இருப்பார் என்றால், ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 26:19 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 26வது அதிகாரத்தின் 19வது வசனம். ஆகையால் அகிரிப்பு ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாயிருக்கவில்லை. அதாவது கர்த்தர் இப்ப என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுகிறதுக்கு ரெடியா இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையை ஒருத்தன் கொடுக்கும் போது கர்த்தர் அவனுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார். கர்த்தர் என்கிட்ட ஒண்ணு சொல்லி நான் செய்யாம போனா அவருக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். சில காரியத்தை நம்ம சிலர்கிட்ட சொல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சொல்லி அவங்க செய்யாம போனா அவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். ஆமே, அதனாலதான் சில வீட்டுல பார்த்துருக்கீங்களா, சில தகப்பன்மார் காரியத்தை பிள்ளைங்கிட்ட டைரக்டா சொல்ல மாட்டாங்க. எங்க அப்பா அப்படி பண்ணுவாங்க, எங்க அப்பா டைரக்டா ஏது பண்ண சொல்ல மாட்டாங்க. யார்கிட்ட சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா, அம்மாட்ட சொல்லி சொல்லுவாங்க. ஆமே, ஏன்னா டைரக்டா சொல்லி ஒருவேளை செய்யாம போயிட்டா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டம் ஆயிரும் 2 பேருக்கும். ஆமே, அவர் வந்து இப்ப முதல் நாளே ஆண்டவர் சொல்லி இருக்கலாம்ல, 3வது நாள் நாம் அந்த நிலைக்குள்ளே வருகிறோம். அவர் என்ன சொன்னாலும் நான் செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்குள்ளே வரும்போது கர்த்தர் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அவனை குறித்த தேவ திட்டம் அவனுக்கு உரைக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது, காண்பிக்கப்படுகிறது. அவர் சொல்றார், நான் பரம தரிசனம். முதலாவது சொன்னேன், பரம அழைப்பு. பரம அழைப்பை பெற்ற ஒவ்வொருவருக்கும் பரம தரிசனம் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது இன்னது என்பதை தேவ பிள்ளைங்க அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம பாடணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நம்மை குறித்த தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது அது ஒரு அனுதின ஜெபமாகவே சொல்லி கொடுக்கிறார். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில். படிக்கிற பிள்ளைங்க சொல்லணும், ஆண்டவரே ஆண்டவரே என்னை படிக்க வச்சிருக்கிறீங்க, இப்படி ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க வச்சிருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஃபியூச்சர்ல நீங்க என்ன பிளான் வச்சிருக்கிறீங்களோ, என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அதற்கு நேராக என்னை நடத்துங்கப்பா. ஆண்மையன் ஆண்டவரே. அதே போல +2 படிக்கிற
பிள்ளைங்க இருக்கிறீங்க, நல்ல மார்க் உங்களுக்கு கத்த தருவாராக. அதே நேரத்தில் ஆண்டவரே ஃபியூச்சர் நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்களோ அதற்கேற்ற கோர்ஸ் நான் எடுக்கணும், அதுக்கு நேரம் என்ன நீங்க கைட் பண்ணணும். இப்படி நீங்க வந்து ஜெபிக்க, இந்த வயசுலயே நீங்க ஜெபிக்க பழகணும். ஆசைகள் நமக்குள்ளே 1000 இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் வைத்திருக்கிற ஆசைகளை விட அவர் வைத்திருக்கிற திட்டம் மேலானது. எப்படி மேலானதுன்னு கேட்கிறீங்களா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படி உங்களை குறித்த என் நினைவுகளும் என் யோசனைகளும் இருக்கிறது. அருமையான பெற்றோரை, பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லி கொடுத்து படிக்க வைங்க. ஃபியூச்சர்ல ஆண்டவர் நல்ல எவ்வளவு படிக்க வைக்க முடியுமோ அவ்வளவு படிக்க வைங்க. எவ்வளவு திறமைகள் பிள்ளைகளுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு பார்த்து நாம என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுங்க. நாளைக்கு அது கை கொடுக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பவுல் வந்து படித்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு பின்னாட்களில் கை கொடுத்தது. அவன் போய் ஆலோசனை சங்கம் ஒவ்வொருத்தருக்கு மத்தியில் பேசும்போது இந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு கை கொடுத்தது. இயேசு வந்து நம்ம சரியாக தான் நடத்துகிறார். எரேமியாவை ஏன் ஆசாரிய குடும்பத்தில் பிறக்க வச்சு தீர்க்கதரிசியாய் கொண்டு போனார் அப்படின்னா, எரேமியா தீர்க்க தரிசனம் நிறைய சொன்னதே யாருக்கு தெரியுமா? சபைக்கு தான், ஆசாரியர்களுக்கும் விசுவாசிகளுக்கு தான். அவர் சர்ச்சில் நின்று தான் நிறைய சொல்லிட்டே இருப்பார். அதனால தான் அந்த தைரியம் வந்து எரேமியாவுக்கு வர காரணம் என்ன? அவன் வளர்ந்ததை யாரா வளர்ந்தான் தெரியுமா? பாஸ்டர் பையனா தான் வளர்ந்தான். இந்த மலையாளத்தில் ஒரு வார்த்தை உண்டு, இந்த தீயில குறுக்கிறது வந்து வெயில்ல வாடாதான். முளைச்சதே இதுல தான் முளைச்சிருக்கு, தீயில தான் முளைச்சிருக்கு. அதுக்கு மேல வெயில் அடிச்சாலாம் வாடாது. வேற ஏதாவது கொண்டு விட்டாங்கன்னு வைங்களேன், ஆசாரியர்கள் அப்பத்தோடு கூட விழுங்கி இருப்பார்கள். நம்ம ஆளுக்கு தைரியம் வர காரணம் அதனாலதான் ஆண்டவர் வந்து உங்களை எந்த சூழ்நிலையில வளர்க்கிறாரோ அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த குடும்பத்துல பிறக்க வச்சிருக்கிறாரோ அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் சர்வ ஞானி.